ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, கடின உழைப்பு, எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய உங்களுக்கு இவ்வாரத்தில் மகாலட்சுமி பரிபூர்ண அருளையும் பராசக்தியின் பரிபூர்ண சக்தியும் நீங்கள் பெறுவீர்கள். காரணம், இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10, 11 இருப்பதனால் மனநிலை மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். குரு பார்வை வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட ஞாயிறன்றை பார்ப்பதனால் இந்த வாரம் விடுமுறை நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை ஆகஸ்ட் 15 விடுமுறை, அதன் பிறகு உங்களுக்கு யோகாஷ்டமியும் வருகின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரம் ரிஷபராசிக்கு மன மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பான உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும். உற்றார் உறவினர்களை சந்திப்பீர்கள், வெளியே செல்வீர்கள். வெளியே என்றால் உங்களுக்கு கேளிக்கைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய சினிமா மற்றும் சுற்றுலா போன்றவற்றில் செல்லக்கூடிய, அதுவும் உங்களுடைய அன்புக்குறியோடு செல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். 2 குரு, லாபத்தில் உங்களுக்கு சனி, 10 ராகு என்று கோள்களும் பலமாக இருக்கின்றது. ராசியாதிபதியான சுக்கிரனும் 2 மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார். புதன் 3 முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தியும் பெறுவது பலத்தை தருகின்றது. 2க்கு 2 பாவமாகவும் புதன் யோகத்தை பெறுகிறார். சூரியன் 3 இருப்பது சிறப்புக்குரியது. எனவே மனம் மிக உறுதியாக இருக்கும். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து சனியுடைய பார்வை பெறார். இருப்பினும் அவரும் குழந்தைகளுடைய ராசிக்கு நன்றாக இருக்கும். கல்வியிலே அவர்களுக்கு ஆர்வமே இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனநிலையும் ஆரோக்கியமும் மிக மிக சிறப்பாக இருக்கும். இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக மகாலட்சுமி மற்றும் பராசக்தி காளியின் அருளையும் பெறுவீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 12 மகா சங்கடர சதுர்த்தி வருகின்றது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வருவது அங்காரக சதுர்த்தி. இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 12 வருவது மகா சங்கடர அங்காரக சதுர்த்தி. அன்றைய நாள் தவறாமல் நீங்கள் கணபதி ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். மேலும் ஆகஸ்ட் 16 உங்களுக்கு அன்றைய தினம் கோகுலாஷ்டமி, ராமரை குறிக்க கண்ணனை வணங்கக்கூடிய நாள். நீங்கள் மகாவிஷ்ணுவை அருளை பெற்றவர்கள், மகாலட்சுமியின் ராசிக்குரியவர்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தவறாமல் இறை வழிபாட்டிலே கணபதியையும் கண்ணனையும் வணங்குங்கள். வெற்றிகளையும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்கும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெருக வளம் பெறுக. ரிஷபராசிக்கு இவ்வாரத்தில் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், பொருளாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10 ராகு அமர்ந்திருப்பதும் குருவோடு நட்சத்திர பரிவதில் இருப்பதும் 10க்குரிய சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்போம். அவர் வக்ரமாக இருக்கின்றார். இருந்தாலும் சனி உங்களுக்கு 11 வக்ரமாக இருப்பதனால் நன்மைகளை கொடுப்பார். ஆனாலும் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் பகவான். அவர் 5 அமர்ந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக 12ஆம் இடம் மேஷ ராசியை பார்க்கிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். எனவே எந்த ஒரு முயற்சியிலும் அவசரப்படாதீர்கள். 2 குரு சுக்கிரன் இருப்பதனால் நிச்சயம் நல்ல தன லாபத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அவை நிச்சயம் அவசியம். ஆனால் அதே சமயத்தில் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். எந்த ஒரு கிரகம் தன் வீட்டில் அமர்ந்தால் ஆட்சி, தன் வீட்டையே பார்த்தால் அந்த வீடு பலம் பெறும். எனவே விரயஸ்தானத்தில் அசுப கிரகமாகப்பட்ட செவ்வாய் பார்ப்பதால் தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்கள், எதிர்பாராத செலவுகள் போன்றவைகள் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீர்கள். திடீரென்று ஒரு வாகனம் பழுதாகும். உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் பழுதாகும். தொழிலில் தேவையான உபகரணங்கள், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. குறிப்பாக ஒரு ஏசியே உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அது எதிர்பார்க்குற செலவா? ஆனாலும் அது எதிர்பாராத செலவு தானே. எனவே செலவுகள் கண்மூடித்தனமாக இல்லாமல் சிக்கன நடவடிக்கை இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் லாபம் சேமிப்பாக மாறும். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் கொண்ட வாரமே. அவற்றில் எவ்விதத்திலும் சந்தேகமே இல்லை. நலம் பெருக வளம் பெருக. உத்தியோகம், வேலை, உத்தியோகம் என்று பார்க்கின்றவர்கள், அரசு பணியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் 3 சூரியன் இருப்பது மிகவும் சாதகம். ஆகையால் அரசு பணியிலே வேலை பார்த்து கொண்டு உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம். மக்களிடம் மற்றும் அரசாங்க பெரிய அதிகாரிகளிடம் நல்ல பெயரை வாங்குவீர்கள்.
ரயில்வே மற்றும் வங்கி பணியில் பணிபுரிபவர்களுக்கு 3லே புதன் அமர்ந்திருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் புதன் ஆதித்ய யோகம் ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கவலைகள் இல்லை மற்றும் அலைச்சல்கள் போன்றவைகள் எவையும் இல்லை. ஐடி துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு மிக மிக சாதகமான வாரம். எதிர்பார்க்கின்ற உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் பெறுவீர்கள். மனதிலே எந்த விதமான குழப்பங்கள் போன்றவைகள் எவையும் இருக்காது. ஆகையால் இந்த வாரம் உங்கள் வேலை நிமித்தத்தில் எந்த விதமான கவலைகள் எவையும் இல்லை. மொத்தத்தில் வேலையை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளும் மன சந்தோஷமும் பேச்சிலே இனிமையும் இருக்கும். 2லே குரு சுக்கிரன் இருப்பதனால், மேலும் உங்களுக்கு 3லே சூரியன் இருப்பதனால் உங்கள் வேலையிலே வெற்றிகளையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 2லே குருவோடு சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை புதிய படைப்புகள் அவற்றில் வெளியிடுவதில் தடைகள் போன்றவைகள் இல்லை. மக்களிடம் பெரிய அளவிலே ஆதரவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலை பொறுத்த 3லே சூரியன் மிக சாதகமாக இருப்பது பலம் கொண்டது. அரசியலிலே மக்களிடம் நல்ல பெயர், ஆதரவு மற்றும் புதிய பதவி எதிர்பார்க்கிறதுக்கு ஒரு சாதகம் இருக்கின்றது. விவசாயம் என்று பார்க்கின்ற சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்றாலே நல்ல மகசூல், மழைகள் பெய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். வானம் மேகமூட்டமாக இருக்கும். இந்த பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் எதிர்பார்க்க நல்ல விளைச்சலும் இருக்கின்றது. மொத்தத்தில் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய வெற்றிக்குரிய வாரம். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்கு இவ்வாறும் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவ்வீட்டிலே குரு சுக்கிரன். இது ஒன்று போதாதா? குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக நல்ல ஒரு அற்புதமான வாரம். கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். பாருங்க, அன்போடு நீங்கள் பரிசு பொருட்கள், உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களையும் மதிப்பீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளுடைய கல்வியிலும் மேன்மை, வெற்றி. திருமணமாகாதவர் என்று பார்க்கின்ற பொழுது ஆண் பெண் இருவருக்கும் குருவரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. 2லே குரு சுக்கிரனும் 2லே இருப்பதால் திருமணத்தின் நல்ல வரன் அமையக்கூடிய சிறப்பான வாரம். இந்த வாரம் சந்திரனும் நன்றாக இருக்கின்றார். ஆகையால் ஆடி நடந்து கொண்டிருக்கிறது. வரன்களை தேடுங்கள். ஆடி முடிந்து ஆவணி பிறக்கின்றது. அந்த வரன் நிச்சயமாக நிச்சயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த வாரத்தில் வரன்களை தேடுவதை தூரிதப்படுத்துங்க. காரணம், ஆடி மட்டும் பார்க்காதீர்கள். கிரகங்கள் நன்றாக இருக்கும் போது வேகப்படுத்தணும் அல்லவா? ஆகையால் பெற்றோர்களே ஆடியிலே வரம் தேடக்கூடாது எல்லாம் இல்லை. ஆடியிலே திருமணத்தை தான் தவிர்க்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது வரன்களை தேடுங்கள். கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. முதல் திருமணத்தை பொறுத்தவரை மறுமணம் என்று பார்க்கணும். பொதுவாக மறுமணம் 11ஆம் இடம் தான். ஆகையால் மறுமணத்தை பொறுத்த 11ஆம் இடத்துக்குரிய குரு அவரும் 2லே இருக்கின்றார். எனவே ஆண் பெண் இருவரும் மறுமணத்துக்காரன் வரன்களை தேடிக்கொண்டிருப்பதற்கும் சாதகமான வாரமே இந்த வாரம். எனவே அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட நிறுவனமே சென்னை வாலாஜர் ரோடிலே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வையிலே வரன்களை நீங்கள் தேடும்பொழுது நான் அதற்கான ஆலோசனையும் கூறுவேன். விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற விருப்பப்படுகிற கீழே இருக்கிற அலைபேசியிலும் என்னை அழைக்கலாம். எனது நிறுவனமே bharatmatchpoint.com. அவற்றிலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. காதலை வெளிப்படுத்துவதற்கும் சாதகமான வாரம் இந்த வாரம். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தி அன்பை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கின்றது. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இவ்வாரத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது கணபதியை வணங்குவது ஆகஸ்ட் 12 மற்றும் ஆகஸ்ட் 16 கிருஷ்ண ஜெயந்தி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் கணபதி வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் க்ளீம் என்கின்ற மந்திரம், க்ளீம் KLEEM, க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். முடிந்தவரை 15 முறை அவற்றை எழுதுங்கள். கூட்டினால் 6 வர வேண்டும். அல்லது கீழே இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸிலே க்ளீன் என்கின்ற மந்திரத்தை 16 முறை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்களும் அவளை உச்சரித்தே அதை டெஸ்ட் பண்ணுவீர்கள். அதை படிப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் பயன்கள் கிடைக்கும். அவர்களுடைய பயன் உங்களுக்கு நலனை தரும். அதுதான் நம்ம செய்கின்ற ஒரு செயல் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கின்ற அது நமக்கு நல்ல விதமான நலனை தரும்.
அவ்வாறு கமெண்ட் பாக்ஸில் அவற்றை செய்யுங்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி, லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி, சப்ஸ்கிரைப் பட்டன் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படி, பெல் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக வளம் பெறுக.